வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. புதிய வாரத்தின் முதல் நாளான இன்று உங்கள் ராசிக்குரிய கிரகநிலைகள் எப்படி உள்ளன என்பதை பார்ப்போம். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கான திதி இன்று தசமி திதி நிலவுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவரை தரிசிப்பது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்ப்புகளை தவிடுபொடியாக்கும். இன்றைக்கான கோச்சார நிலவரம். இன்று சூரிய பகவான் உச்சம் பெறும் நிலையை நோக்கி நகர்வதால் அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சந்திரன் இன்று மனோபலத்தை தரும் இடத்தில் அமர்ந்துள்ளார். குருவின் பார்வை பலமாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக இன்று சில ராசிகளுக்கு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட போகிறது. குறிப்பாக இன்று நீங்கள் எடுக்கும் நிர்வாக ரீதியான முடிவுகள் நீண்ட கால பலனை தரும். வாருங்கள் 12 ராசிகளுக்கான விரிவான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அரசு சம்பந்தமான கோப்புகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கான பரிகாரம் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கள். மாலை சிவபெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றவும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, தனவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்று ஏற்ற நாள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் நாள் இன்று. உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மாலை தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலை சாற்றுவது சிறப்பு. அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசி அன்பர்களே, பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாள் இன்று. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையில் மற்றவர்களின் பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டியிருக்கும். உங்களுக்கான பரிகாரம் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு வழிபடுங்கள். உங்களுக்கான மாலை வெள்ளை அரளி மாலை சமர்ப்பிக்கும். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் இன்று. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள். மனைவியின் பெயரில் செய்யும் காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு இன்று தரும். உங்களுக்கான பரிகாரம் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்கள். மாலை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுங்கள். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் வளமாக இருப்பதால் எதிலும் முதன்மையாக திகழ்வீர்கள். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் நாள் இன்று. உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது உத்தமம். மாலை சுவாமிக்கு வில்வ மாலை அணிவிக்குது நல்லது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் இன்று. ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் நாள் உங்களுக்கு இன்று. வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் அதிகரிக்கும் நாள் இன்று. உங்களுக்கான பரிகாரம் புதன் பகவானுக்கு பச்சை பயிறு நெய்வேத்தியம் செய்யவும்.
மாலை பன்னீர் ரோஜா மாலை பெருமாளுக்குச் சாற்றவும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் நாள் இன்று. நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். மன நிம்மதி கூடும் நாள் உங்களுக்கு இன்று. உங்களுக்கான பரிகாரம்: ஸ்ரீ ரங்கநாதரை மனதார தியானியுங்கள். மாலை சாமந்திப்பூ மாலை அணிவிப்பது யோகம் தரும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் தைரியம் இன்று கூடும் நாள். இளைய சகோதரர்களால் உதவி கிடைக்கும் நாள் இன்று. நீண்ட தூரம் பயணங்கள் உங்களுக்கு இன்று அனுகூலத்தை தரும். உங்களுக்கான பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும். மாலை முருகனுக்கு கனகாம்பரம் மாலை சாற்றவும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் உங்களுக்கு இன்று. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும். பேச்சால் காரியங்களை இன்று நீங்கள் சாதிப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பொட்டியிட்டு வழிபடவும். மாலை முல்லைப்பூ மாலை சாற்றுவது விசேஷம். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கான பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். மாலை நீல நிற மலர்களால் மாலை சாற்றுவது நல்லது. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, சுபவிரயங்கள் ஏற்படும் நாள் இன்று. வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் நாள் இன்று. தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு நீங்கும். உங்களுக்கான பரிகாரம்: காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மாலை செம்பருத்தி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்யவும். அடுத்ததாக மீனராசி. மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் இன்று. மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் உங்களுக்கு இன்று. லாபம் பல மடங்காக பெருகும் இனிய நாள். உங்களுக்காக பரிகாரம்: நாகராஜருக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்யுங்கள். மாலை துளசி மாலை பெருமாளுக்கு சாற்றவும். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சூரிய பிரகாசம் போல் ஒளிரட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.